வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் கூகுள் அனாலிட்டிக்ஸில் யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 அப்படின்ற அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் வந்து யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ்லேருந்து GA4 ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பட்டனில் என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ்ன்றது வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட்டில் யூசர் வந்து எந்த பர்டிகுலர் பேஜை வியூ பண்ணுறாங்க, எந்த பர்டிகுலர் கண்ட்ரிலேருந்து விசிட் பண்ணியிருக்காங்க, எந்த பர்டிகுலர் டேட்டில் விசிட் பண்ணியிருக்காங்க, வந்தவங்க எந்தெந்த பேஜெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க, இந்த எல்லா டேட்டாஸும் நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அப்போ கூகுள் அனாலிட்டிக்ஸ்ன்றது வந்து உங்கள் வெப்சைட்டை வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில், ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை மற்ற வெப்சைட்டாக இருக்கட்டும், இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் உங்கள் வெப்சைட்டுக்கு எப்படி டிராஃபிக் வருது அப்படின்றத மெஷர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி டூல் தான் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ். ஸோ இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து இது வரைக்கும் இருந்தது வந்து யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது 1 ஜூலை 2023 இந்த யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டாக இருக்காது. அதுக்காக உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து GA4 ப்ராப்பர்ட்டிக்கு வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து மேலே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் நிறைய யூசர் வந்து பார்த்தீங்களாக்கும் எப்படி வந்து யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ்லேருந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ்லேருந்து இந்த GA4 அனாலிட்டிக்ஸ்க்கு வந்து நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா மாறுறப்போ நீங்கள் கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி அப்கிரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை வந்து நீங்கள் கூகுள் டேக் மேனேஜர்லையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் தட் இஸ் யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் GA4 ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கீழே அட்மின்ற ஒரு செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அட்மின்ற கீர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு வந்து இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் வந்து யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸாக என்ன அப்படின்றத எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல இந்த ட்ராப் டவுன் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டி நேம்ஸ் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் UAன்னு இருக்கும். ரைட்டுங்களா? UA அப்படின்னா என்னன்னா யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ். ரைட்டுங்களா? அப்போது இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி தட் இஸ் P5 எஜுகேஷன்ற இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வந்து இப்போதைக்கு யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் தான் இருக்குது. இதை நம்ம வந்து GA4 மாற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா G அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு இந்த இடத்துல மெயின் டேஷ்போர்டில் கீழே அட்மின்ற இந்த கீர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்க உங்களுக்கு 3 காலம் டிஸ்பிளே ஆகும். ஒன்று வந்து அக்கௌண்ட், இன்னொன்று வந்து ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து வியூ. இந்த 3 காலம் டிஸ்பிளே ஆகும். இதில் கிரியேட் ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா? ஒன்று இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணியும் நீங்கள் GA4க்கு மாறலாம். அதர்வைஸ் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் GA4 செட்டப் அசிஸ்டன்ட் இருக்கும். இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நீங்கள் GA4 ப்ராப்பர்ட்டிக்கு மாறலாம். நான் இந்த இடத்துல GA4 செட்டப் அசிஸ்டன்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இது எதுக்காக இந்த GA4 ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த இடத்துல டேரெக்டாக கிரியேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து see your GA4 ப்ராப்பர்ட்டின்னு வரும். இதை கிளிக் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து என்ன ஆகும்னா அது கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ்லேருந்து எனக்கு வந்து GA4 ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் எனக்கு கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி செட்டப் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து எனக்கு வியூ ஆகும். இந்த பர்டிகுலர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒன்ஸ் உங்களுக்கு GA4க்கு மாறினதுக்கப்புறம் இந்த இடத்துல அங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா திஸ் இஸ் யுவர் நியூ GA4 ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பர்டிகுலர் செக்ஷனை பொறுத்தவரை என்னோட யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து GA4க்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் GA4 வரும். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ்ல இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு GA4 ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஒன்ஸ் இது சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? கலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கலெக்ஷன் கீழே இருக்கக்கூடிய டேக் இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இப்போ டேட்டா ஸ்ட்ரீம் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு ஆல் iOS, ஆண்ட்ராய்டு, வெப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து iOS அப்படின்னா சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு iOS ஆப் இருக்குது அப்படின்னா அந்த iOS ஆப்பில் வந்து யாரெல்லாம் என்கேஜ் ஆகிறாங்களோ அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது அப்படின்னா அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் யாரெல்லாம் என்கேஜ் ஆகிறாங்களோ அவங்க ஃபுல்லாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். வெப்சைட் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து வரக்கூடிய யூசர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல நான் டேட்டா ஸ்ட்ரீமில் வந்து ஆல் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வச்சுட்டு இந்த பர்டிகுலர் வெப்சைட் நேம் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல மெஷர்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். இது வந்து யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த மெஷர்மெண்ட் ஐடி வந்து உங்களுக்கு UA அப்படின்னு இருக்கும். ரைட்டுங்களா? UA அப்படின்னா
தட் இஸ் யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ். ஜின்னு இருந்துச்சுனாக்கும் அது வந்து GA4 ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த மெஷர்மெண்ட் ஐடி வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போது இந்த மெஷர்மெண்ட் ஐடியை வச்சு உங்கள் வெப்சைட்டையும் கூகுள் அனாலிட்டிக்ஸையும் இப்போ நம்ம மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணுறப்போ நீங்கள் டேரெக்டாக இந்த மெஷர்மெண்ட் ஐடி அல்லது இங்கே கீழே இருக்கக்கூடிய குளோபல் சைட் டேக்கை கிளிக் பண்ணி இந்த பர்டிகுலர் டேக் எடுத்து போய் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட்டும் கூகுள் அனாலிட்டிக்ஸும் மெர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது இதுக்கு ஒரு டேகு, சப்போஸ் நீங்கள் கூகுள் சர்ச் கன்சோல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு டேகு, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கூகுள் ஆட்ஸில் இருக்கக்கூடிய டேகு, இந்த மாதிரி நிறைய டேக் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போட்டிங்களாக்கும் உங்கள் வெப்சைட் வந்து நிறைய கோட்ஸ் இருக்க வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும் ரைட்டுங்களா. அப்போது இந்த எல்லா டேக்கையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள் டேக் மேனேஜர் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. அப்போது உங்கள் வெப்சைட்டையும் கூகுள் அனாலிட்டிக்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு த்ரூ கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு கூகுள் டேக் மேனேஜர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நான் அந்த இடத்துல போய்ட்டு கூகுள் டேக் மேனேஜர்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் கூகுள் டேக் மேனேஜர் சொல்லி டைப் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரிசல்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்களாக்கும் அதில் உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூகுள் டேக் மேனேஜரையும் உங்கள் கூகுள் வெப்சைட்டையும் மெர்ஜ் பண்ண ஆரம்பிக்கணும். அது மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 2 கோடு கொடுத்துருப்பாங்க ரைட்டுங்களா. ஸோ அந்த 2 கோடை எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் வெப்சைட்டில் ஹெடர் செக்ஷனில் ஒரு கோடும் உங்கள் வெப்சைட்டில் பாடி செக்ஷனில் ஒரு கோடும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த இடத்துல நிறைய வெப்சைட்டுக்கு வந்து நான் கூகுள் டேக் மேனேஜர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது P5 எஜுகேஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் வெப்சைட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கோடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாக்க இந்த இதில் 2 கோடு ஜென்ரேட் ஆகும். ஒரு கோடை வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் ஹெடர் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து இந்த பர்டிகுலர் கோடை பாடி செக்ஷனில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணால் தான் கூகுள் டேக் மேனேஜரும் உங்கள் வெப்சைட்டும் இன்டெகிரேட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இன்டெகிரேட் ஆகிடுச்சுனாக்கும் இனிமேல் நீங்கள் கூகுள் ஆட் கோடாக இருக்கட்டும் அல்லது கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோடாக இருக்கட்டும், கூகுள் சர்ச் கன்சோல் கோடாக இருக்கட்டும், இல்லை தேர்ட் பார்ட்டி டூலில் இருக்கக்கூடிய ஒரு கோடாக இருக்கட்டும், எல்லாமே எடுத்து வந்து நீங்கள் இங்கே போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இப்போ நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோடை வந்து எப்படி இந்த பர்டிகுலர் டேக் மேனேஜரில் போட்டு நம்ம வெப்சைட்டையும் கூகுள் அனாலிட்டிக்ஸையும் மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டேக்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷன் போங்க. டேக்ஸில் போய்ட்டு இந்த இடத்துல நியூன்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த டேக்குக்கு ஒரு நேம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல நான் GA4 டேக் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல டேக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு ரைட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் சூஸ் டேக் டைப்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் காட்டப்படும். இதில் வந்து நம்ம இப்போ கூகுள் அனாலிட்டிக்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட் ஐடி தான் நம்ம பேஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த இடத்துல கூகுள் அனாலிட்டிக்ஸ் GA4 கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மெஷர்மெண்ட் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெஷர்மெண்ட் ஐடியில் இந்த பர்டிகுலர் மெஷர்மெண்ட் ஐடியை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ட்ரிகரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரிகரிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிகரிங் எதுக்கு அப்படின்னா எந்தெந்த பேஜ்லாம் வியூ பண்ணுறாங்களோ அப்போ ஃபுல்லாக அதை ட்ராக் பண்ணணும் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட்டில் ஹோம் பேஜை விசிட் பண்ணுறாங்க, அபோட்டஸ் பேஜை விசிட் பண்ணுறாங்க, கான்டாக்டஸ் பேஜை விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜும் அவங்க விசிட் பண்ண அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும் ரைட்டுங்களா. அப்போ இந்த ட்ரிகரிங்கில் வந்து ஜஸ்ட் ட்ரிகரிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் ஆல் பேஜஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோடு வந்து எல்லா பேஜஸ்லையும் விசிட்டர்ஸ் வந்து என்கேஜ் ஆனால் அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணணும். அதனால் ஆல் பேஜஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிக்கணும் ரைட்டுங்களா. ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே கூகுள் க்ரோமில் பார்த்தீங்கன்னாக்கும் கூகுள் டேக் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்காட்டிங்களா, அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் இந்த கூகுள் டேக் மேனேஜர் எக்ஸ்டென்ஷன் தான் இருக்குது ரைட்டுங்களா. இதுதான் அந்த கூகுள் டேக் மேனேஜர் எக்ஸ்டென்ஷன். இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி இதில் எனேபிள் கொடுக்குறேன். எனேபிள் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இப்போ இந்த கூகுள் டேக் மேனேஜரில் போய்ட்டு ப்ரிவியூ அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த ப்ரிவியூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு உங்கள் வெப்சைட்டோட அட்ரஸ் வந்து இங்கே டைப் பண்ண வேண்டியிருக்கும். என்னோட வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கும் pregnancycarecoimbatore.blogspot.com இதுதான் என்னோட வெப்சைட் அட்ரஸ். ஸோ ஜஸ்ட் இந்த வெப்சைட் அட்ரஸை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு வந்து இந்த கூகுள் டேக் அசிஸ்டன்ட் பார்த்தீங்களா, இந்த இடத்துல யுவர் வெப்சைட் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்தீங்களாக்கும் இப்போ கூகுள் டேக் மேனேஜர் வந்து உங்கள் வெப்சைட்டில் கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் கூகுள் டேக் மேனேஜர் கனெக்டட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. டேக் அசிஸ்டன்ட் கனெக்டட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்கள் டேக் அசிஸ்டன்ட் பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் டேப்பில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. இப்போ இந்த டேக் ஃபயர் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்க முடியும் ரைட்டுங்களா. டேக் ஃபயர் ஆகுது அப்படின்னா ப்ராப்பராக உங்கள் வெப்சைட்டில் அந்த பர்டிகுலர் டேக் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் ரைட்டுங்களா. இதை எப்படி செக் பண்ணலாம்னா ஜஸ்ட் கண்டெய்னர் லோடர்னு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல டேக் ஃபயர்டுன்னு வரும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்களாக்கும் நம்ம பேஸ் பண்ண அந்த மெஷர்மெண்ட் ஐடி வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்கும் ரைட்டுங்களா. ஸோ ஒன்ஸ் இது ஃபயர் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு அனாலிட்டிக்ஸில் போய் செக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு வந்து ரியல் டைமாக ஒரு யூசர் உங்கள் வெப்சைட்டில் வந்து ஒரு பேஜை வியூ பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. நான் எந்த பேஜில் இருக்கேன், இப்போ ஹோம் பேஜில் இருக்கேன்னா ஹோம் பேஜை வந்து வியூ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆகும். செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணுறேன்.
க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல ஹோம்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரிப்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரிப்போர்ட் ஆப்ஷனில் போய் பார்க்கலாம். ஸோ ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு ரியல் டைம் இருக்கும். அந்த ரியல் டைம் ரிப்போர்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே ரியல் டைம் இருக்கா, அந்த ரியல் டைம் கிளிக் பண்ணுங்கள். ரியல் டைம் கிளிக் பண்ணிங்களாக்கும் இப்போ வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து ஒரு யூசர் வந்து வியூ பண்ணி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட் டைம்னால இட் வில் டேக் அ டைம். ஸோ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் 1 யூசர் வந்து இந்த இடத்துல காட்ட ஆரம்பிச்சு. ரெடிங்களா? அந்த ஒரு யூசர் வந்து எந்த பேஜில் வந்து வியூ பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட் எனக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு இந்த இடத்துலையும் காட்ட ட்ரை பண்ணணும். ரெடிங்களா? இட் வில் டேக் அ டைம். ரெடிங்களா? ஆனால் பட் இங்கே வந்து உங்களுக்கு ட்ராக் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ GA4ல் இருக்கக்கூடிய ஒரு நியூ ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்கள் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு விசிட், அதாவது ஃபஸ்ட் டைம் உங்கள் வெப்சைட் விசிட் பண்ணுறவங்களையும் அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். பேஜ் வியூன்றது உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எந்த பேஜை வியூ பண்ணாலும் பேஜ் வியூ ஸ்டார்ட் ஆகும். செஷன் ஸ்டார்ட், இப்போ ஒரு யூசர் வந்து உங்கள் வெப்சைட்டில் லேண்ட் ஆகிட்டு ஒவ்வொரு கண்டென்ட்டாக ஒவ்வொரு பேஜாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னாக்கும் அது வந்து செஷன் ஸ்டார்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஃபீச்சர்லையும் உங்களுக்கு ட்ராக் ஆக ஆரம்பிக்கும். இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே அதுவே ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லைவாக உங்கள் வெப்சைட்டில் எந்தெந்த பட்டனை கிளிக் பண்ணுறாங்க, எந்த பேஜை லோட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா இதில் கான்ஃபிகர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு டீபக் வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு லைவாகவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை லைவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கும் கூகுள் அனாலிட்டிக்ஸ் டீபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களோட கூகுள் குரோமில் போயிட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் டீபக்கர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை பின் பண்ணி வச்சுக்கிட்டீங்களாக்கும் இந்த பின் பண்ணி வச்சதை நீங்கள் ஜஸ்ட் எனேபிள் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்களாக்கும் இங்கே ஆன் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். சரிங்களா? ஸோ டீபக் வியூவில் போய் நீங்கள் செக் பண்ணிங்களாக்கும் ஸோ லாஸ்ட்டாக உங்கள் வெப்சைட்டில் என்னென்ன ஆக்ஷன்லாம் நடந்துச்சோ அது ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராக் ஆகும். சரிங்களா? லைவாக ட்ராக் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2:45 அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட வெப்சைட்டில் வந்து நான் ஒரு பேஜை வந்து வியூ பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இப்போ லாஸ்ட்டாக நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கணும் அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து இந்த இடத்துல எனக்கு ஷோ ஆகும். ஸோ நான் இந்த இடத்துல ஒவ்வொரு டைம் நான் என்னோட வெப்சைட்டில் வந்து ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ண அதுவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லைவாக ட்ராக் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ நான் இந்த இடத்துல அபோட்டஸ் பேஜை கிளிக் பண்ணுறேன். அபோட்டஸ் பேஜை கிளிக் பண்ணி இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை நான் வியூ பண்ணுறேன் அப்படின்னா இதுவும் எனக்கு வந்து 2:49 அப்படின்ற இந்த பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு ட்ராக் ஆகும். ஸோ இந்த இடத்துல 2:49 பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ வந்து பேஜ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் வந்து எனக்கு லைவாக இப்போ ட்ராக் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேஜ் வியூன்னு வருதா? ஸோ நான் இப்போ நான் ஒரு பேஜை வியூ பண்ணனால எனக்கு பேஜ் வியூன்னு வருது. ஸோ அதே இது இன்னொரு பேஜை நான் வியூ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வேறு ஒரு பேஜை நான் கிளிக் பண்ணி நான் வியூ பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல ஹோம் பேஜ்ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஹோம் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் வந்து நான் ரீட் மோர்ன்றதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ அதுவும் எனக்கு இங்கே லைவாக ட்ராக் ஆகும். நாங்கள் பாருங்கள் ஒரு 1 மினிட்ல பார்த்தீங்கன்னாக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லைவாக ட்ராக் பண்ணி எனக்கு இங்கே சொல்லும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜ் வியூன்றது புதுசாக வந்து எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகணும். ஏன்னா அபோட்டஸ் பேஜ்லேருந்து நான் ஹோம் பேஜ் அப்படின்ற பர்டிகுலர் பேஜுக்கு போயிருக்கேன். அதனால் அதுவும் எனக்கு ட்ராக் ஆகி இங்கே சொல்லும். சரிங்களா? பேஜ் வியூ தான். இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எந்த பேஜை வியூ பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் நான் பார்க்க முடியும். அந்த பேஜோட டைட்டில் என்ன அப்படின்றதையும் பார்க்க முடியும். ஸோ பேஜோட டைட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் இதுதான் அந்த பேஜோட டைட்டில். இது மாதிரி நீங்கள் இன்டெப்த்தான ஒரு அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டையும் நீங்கள் லைவாக பார்க்கணுன்னா நீங்கள் டீபக் வியூவில் போய்ட்டு லைவாக உங்கள் வெப்சைட்டில் வந்து என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க யூசர்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் லைவாக ட்ராக் பண்ணி பார்க்க முடியும். எந்த பேஜை விசிட் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேஜ் விசிட் நடந்திருக்கு, எவ்வளோ யூசர் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, எத்தனை பேர் வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஒரு செஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களால் வந்து இங்கே ட்ராக் பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் GA4ல் கிடைக்கும் உங்களுக்கு. ரைட்டா? பட் வந்து யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த டீபக் வியூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. இதுதான் எக்ஸிஸ்டிங் யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸில் இருந்து GA4 கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கு வந்து எப்படி வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது த்ரூ கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன். இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை உங்களுக்கு வந்து GA4னா என்ன, கூகுள் டேக் மேனேஜரில் எப்படி வந்து உங்கள் வெப்சைட் இன்டெகிரேட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக எப்படி வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபயர் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறது, லைவாக டீபக் வியூவில் உங்கள் வெப்சைட்டில் வந்து யாரெல்லாம் கிளிக் பண்ணி பேஜை வியூ பண்ணி பார்த்துருக்காங்க, யாரெல்லாம் கிளிக் பண்ணியிருக்காங்க, இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் மெஷர் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சி நம்புறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் அனாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய another யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களை மீட் பண்ணுறேன். Until that, signing off, Digital Vishnu.